கரகட்டக்காரன் 2 வேற கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஆவது செலவு என்ன ஆகும்? நீங்க இன்னைக்கு அட்வான்ஸே எனக்கு ஒரு 2.5 கோடி இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்டா எடுக்கிற படம் வந்து அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு. ஏன்னா கவுண்ட் பண்ணி உடம்பு சரியில்லை, செந்திருக்கும் அப்படின்னு படம் பண்றல. ராமராஜன் உருவம் மாறிட்டாரு, கணக்காய் இவ்வளவு குட்டாய் போச்சு. இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பார்ட் 2ல அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சுதான் அழுகணும். நிறைய பணம் உள்ளவர்கள், மனம் உள்ளவர்கள், குணம் உள்ளவர்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க. உங்களுக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அவைகளை செய்வதற்காக பக்கத்தில் காத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் எந்தெந்த உதவி வேணுமோ, ஏன்னா நடிகர்கள் நீங்களே போட்டிருக்கீங்க, டைரக்ஷன் நீங்களே பண்ணிடுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. மற்றவங்களுக்கு சான்ஸ் தர மாட்டேங்க. நாங்களாம் எப்படிங்க வீட்டில் வந்து படம் பண்ணுறது, நான்லாம் வந்து எப்படி பண்ணுறது பாருங்கள். கரகட்டக்காரன் 2 வேற கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஆவது செலவு என்ன ஆகும்? நீங்கள் இன்னைக்கு அட்வான்ஸே எனக்கு ஒரு 2.5 கோடி இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஒத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ செலவு படத்துக்கு. இந்த காலத்தில் செலவு வந்து எக்கச்சக்கமாகுது. ஒரு சாதாரண படம், இப்போ நான் நடிச்சிட்டு இருக்க ஒரு படம், அந்த படத்துக்கு 25 crores ஆயிருக்கு. நான் வந்து ஆக்ட் பண்ணி நெக்ஸ்ட் 2 weeksல ரிலீஸ் ஆகுது. லெனின் பாண்டியன் அப்படின்ற ஒரு படம் சத்யஜோதி ஃபிலிம்ஸில். அண்ணா ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ மிக்சிங் வேலை தான் போயிட்டு இருக்கு. ஆக அந்த மாதிரி படங்களை எடுப்பதற்கே 20-25 lakhs கோடி போகுதுன்னு சொன்னால், இனிமேல் கரகாட்டக்காரன் மாதிரி எடுக்கிறது எவ்வளவு போகணும் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம தேரணும். அதுவும் இல்லாமல் செகண்டா எடுக்கிற படம் வந்து அது நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கிறதுக்காகவே நம்ம மாற வேண்டியிருக்கு. அது நல்லா இருந்துச்சு. இது ஏன்னா கவுண்ட் பண்ணி உடம்பு சரியில்லை, செந்திருக்கும் அதிகமாக படம் பண்றல. ராமராஜன் உருவம் மாறிட்டாரு, கணக்காய் இவ்வளவு குட்டாய் போச்சு. இதெல்லாம் போட்டு மறுபடியும் எடுத்தோம்னா நல்லா இருக்காது. பார்ட் 2ல அவங்களுக்கு குழந்தை பிறந்து அவங்கள வச்சுதான் அழுகணும். கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் குழந்தை பிறந்து, இந்த பக்கத்துல வந்து செந்திலுக்கும் சரளாவுக்கும் குழந்தை பிறந்து அவங்க கரகாட்டத்தில் வந்தால் தான் கதை ஓடும். ஆக அந்த புது முயற்சியில் எக்ஸ்பெரிமெண்ட்ல எல்லாம் போகக்கூடாது. அதனால என்ன வருதோ திங்கிங் இந்த காலத்தில் என்ன வருதோ. அதுவும் இல்லாமல் இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் எடுத்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே மியூசிக்கில் தான் இருக்குது, சினிமாவில் தான் இருக்குது. என்னுடைய பையன் வந்து வெங்கட் பிரபு பிரேம்ஜி. வெங்கட் பிரபு இப்போ ஒரு படம் பண்ணிருக்கான். இப்போ தான் முந்தா நாள் அஜித் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ துபாயில் போயிட்டு இன்னைக்கு எல்லா சீன்லையும் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அவரும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கான், ரேஸில் போய் நின்றுருக்கான். அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு அவரும் சத்யஜோதி ஃபிலிம்ஸில் சிவகார்த்திகேயனை வச்சு அடுத்த படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. ஆகவே இப்படி எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே, இளையராஜா குடும்பமும் சரி, எங்கள் ஃபேமிலியும் சரி, எங்கள் அண்ணன் பாவலா வரதராஜன் குடும்பமும் சரி, எங்கள் அண்ணன் பாஸ்கர் அவங்க குடும்பமும் சரி, எல்லாமே சினிமாவை தவிர வேறு எண்ணமே கிடையாது. ஏன்னா நாங்கள் சம்பாதிச்சதுக்கு ஒரு நிலத்தை வாங்கி ஒரு ஃப்ளாட் கட்டி குறைஞ்ச விலைக்கு விற்றுருக்கலாம், துட்டு வாங்கி நல்லா சம்பாதிச்சு உட்காந்துருக்கலாம். ஆனால் கலையிலே தான் போடுறோம். ஒரு தியேட்டர் வாங்குகிறோம், ஒரு மியூசிக் பற்றி பண்ணுறோம், சிம்பனி எடுக்கிறோம். இந்த மாதிரி வேலைகள் தான் எங்களுடைய தொழிலுக்கு மனசில் என்ன தோணுதோ அவைகளை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. ஆக உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதை ஆழமாக விதையுங்கள். அவர் சொன்ன மாதிரி தான், உங்கள் மனதில் என்னவாக வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஆழமாக புதைச்சிங்கன்னா அதில் வந்துடுவீங்க. நிஜமா அதில் வெறி வேணும், இதில் வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி இருந்தால் தான் அதில் வந்து சேர முடியும். அதை அனைவருமே அவரவர்கள் தொழிலில் ஆழமாக போட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா, கரெக்டாக கிளியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஜூம் பண்ணி அப்படியே ஆளை அப்படி பிடிக்கணும், அப்புறமேல அப்படியே எடுக்கணும், அவங்களுக்கு கற்றுக்கணும். அந்த மாதிரி அவரவர்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஆழமாக சிந்தனை செய்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மேலே வருவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இல்லையே அதை எடுக்க முடியாதுல்ல. இப்போ போய் ராமராஜனையும் இப்படி குண்டு கனகாவையும் போட்டு வேற நடிகர்கள் வச்சா அது மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு போடுவாங்க இல்லைங்களா. இப்போ வேற ஒன்று எடுக்கலாம், வேற ஒன்று நான் தான் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க. அது நம்மள்ட்ட சும்மா லட்சங்கள் எடுக்க முடியாது. எனக்கு வேலைவாசியெல்லாம் ஏறி போச்சு சினிமாவில். ஏங்க கார் உங்களுக்கு சொப்பன சுந்தரி வேணுமா? காரை கேட்குற மாதிரி சொப்பன சுந்தரி எங்கன்னு கேட்குற மாதிரி கேட்குறாரு. அது வயசாகி போய் எப்படி என்ன ஆகி போச்சோ தெரியாது, அதுக்கு எத்தனை பிள்ளைங்களோ அதெல்லாம் தெரியாது. இந்த சொப்பன சுந்தரியை மறக்காதவங்க யாருமே கிடையாது நினைக்கிறேன் பாருங்க. அப்படி ஆமாம் பாருங்க, சொப்பன சுந்தரியை வச்சுட்டு வீட்டுக்காரங்க வந்துருக்காங்களா தெரியுமா? நீங்க சொப்பன சுந்தரி மேலே வச்சிருக்க ஆசை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, சந்தோஷத்துக்கு தான் எடுக்கிறது. வாழைப்பழம் 2 எடுத்தோம் பாருங்க, வாழைப்பழத்தை வச்சுறாங்க, காரை தள்ளிட்டு போது சொப்பன சுந்தரி பேசினாங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னு உங்க சந்தோஷத்தை எடுக்கிறதுக்கு தான், அதுதான் விஷயம். கற்பனை கதாபாத்திரங்கள் தான் எல்லாம். 2 எடுப்பதற்கான அறிகுறிகள் இல்லை அப்படிங்கிறத இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுறதுல அதுதான் உண்மை. வேற புதுசா திங்க் பண்ணுவோம், ஒன்னே வச்சுட்டு மாரடிக்கிறான்டா, என்னடா இது வேற ஐடியாவே வராது ஒரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும்.
இப்போ நாமெல்லாம் ஒதுங்கி இருக்கக்கூடிய காலம். ஏன்னா என்னோட பிள்ளைகள் புதுசு புதுசாக திங்க் பண்ணி படம் எடுத்துட்டு இருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டியாக வந்து கங்கை மேல் பண்ணுறாருன்னா படம் ஓடலைன்னா என்ன ஒன்றா மூலையில் உட்காரணும், வேண்டாம் எப்பா வேணாம்ப்பா நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வெங்கட் பிரபுட்ட எனக்கு தோன்றது சொல்லுவான், டேய் இது 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 பண்ண மாதிரி பண்ணலாமா இந்த மாதிரி சரி டேடி அப்படின்றோம். அது எடுக்கிறானோ இல்லையோ அப்போ சொன்னதுக்காக சரிடுவான், படத்தில் வரும். ஆனால் சில இதெல்லாம் பேசுவோம். இவங்கெல்லாம் நடிகரை பற்றி சொல்லுவான், நடிகர் நான் ஏன்னா ஹீரோயினே இவங்களை ரொம்ப ஃபேமஸாக இருக்க மாதிரி இருக்கு அப்படியே ரெடி நான் பார்க்குறேன் அப்படிமா. நான் சொல்கிறத அப்படி செய்யக்கூடிய பிள்ளைங்களாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் அவங்க வெற்றியெல்லாம் எனக்கு பங்கு. அது மாதிரி தான் இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைங்களும். அப்பா சொன்னார்னா அது பிள்ளைக்கு நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நம்பணும். அதை வந்து நம்பினா வந்துடலாம், ஹீரோ வந்துடலாம். அது மாதிரி நம்மளை கொண்டு வருவாங்க, மேலே நிறுத்துவாங்கன்னு சொல்லி நினச்சோம்னா அது நடக்கும். அதே போல் தான் நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ்வதும் உங்கள் பரம்பரைகள் வாழ்வதும் நீழ்வதும் எல்லாம் இறைவன் கையில். இறைவனை நம்புவோம். இறைவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.